பீடாக் வெல்கம் டு தி ஷோ. 300 உலகமே சொல்லிச்சு பீடாக். இந்த மேட்ச் 160 ரொம்ப நின்று வந்த மாதிரி இருந்துச்சு. டியூ நிறைய வந்தது. கண்டிஷன்ஸ்லாம் பத்தி சொல்லுங்க, மேட்சை பத்தி சொல்லுங்க, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்த வென்யூல 300 வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. Because one thing what we reflected is it is difficult to bat the first 6 and 8 overs. நீங்க ஒரு பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ டெல்லியில சொன்னா கூட ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க 300 எதிர்பார்க்கறது மேபி 2 இன்னிங்ஸும் சேர்த்து 300 எதிர்பார்க்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், 2 இன்னிங்ஸும் சேர்த்து 300 வரும்னு. இதெல்லாம் 300 வரத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. லான்ச் ஃபேஸ உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு கடைசியில வந்து இந்த டபுள் பண்றது இதுதான். கடைசி 5 ஓவர் ரன் நிறுத்தவே முடியாது, அதுதானே ஒழிய. இப்ப எஸ்ஆர்ஹெச் நல்ல கிரிக்கெட் ஆடி தோத்தாங்க. மும்பை அவங்களோட ஒரு இன்ச்சு பெட்டரா ஆனாங்க. இப்ப நேற்று ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ராயல்ஸ் என்னென்ன தப்பு பண்ணாங்க, டெல்லி என்னென்ன தப்பு பண்ணாங்க. பியூட்டிஃபுல் கிரிக்கெட் ஆடினாங்க எஸ்ஆர்ஹெச். ஆனா வந்து கிரெடிட் ஷுட் பி கிவன் டு மும்பை. இது ட்ரெடிஷ்னல் வான்கடே பிச்சு கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லோ பண்ணிட்டாங்க பிச். அது ஸ்டீப் பவுன்ஸ் வரவே இல்லை. வழக்கம் போல நம்ம முதல் பால் போட்டாரு தீபக் சகர், லடக்குன்னு கேட்ச விட்டாங்க ஸ்லிப்ல. முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்துக்க வேண்டியது. நல்லா போட்டாரு, விக்கெட்லெஸ் ஆயிருக்காரு பீடாக் தீபக் சார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 3 குவாலிட்டி ஓவர்ஸ் போட்டாரு பவர் பிளேல. இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு பும்ரா இருக்காரு, உங்களுக்கு போல்ட் இருக்காரு. அப்படிங்கும் போது தீபக் சஹர் நல்லா போட்டாருன்னா அவர் 10 ஓவர்ல முடிச்சிடணும் நீங்க. ஓகே, இட்ஸ் நாட் இஸ் இம்ப்ரூவிங் அஸ் அ டெத் போலர். பட் வென் இஸ் வாஸ் ஆன் சாங் 2 ஓவர்ல 11 ரன் தான் கொடுத்தாரு. தண்ணி காமிச்சிட்டாரு அபிஷேக் சர்மாவை. கடைசி ஓவர்ல தான் ஒரு 2-3 4 போச்ச ஒழிய he looks like he was on top of a guy like அபிஷேக் சர்மா ஆல் த டைம். பியூட்டிஃபுல்லா போட்டாரு, சந்தேகமே கிடையாது. கடைசி ஓவர்ல இதுவும் எப்படின்னா, எனக்கு புரியாத விஷயம், ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டாரு கிளாசனுக்கு, ஒரு சுத்தி பேட்ல படல. அதுக்கப்புறம் 2வது பால் ரவுண்ட் த விக்கெட் போயிட்டு கிளாசனுக்கு வைட் யார்க்கர் போடுறாரு. கிளாசனோட ஹிட்டிங் ஜோன் என்ன, லாங்கான மிட் விக்கெட் கவுகானர். இன்னொன்னு சொல்றேன், டெக்னிக்கலா ஒண்ணு சொல்றேன், அவர் ஓபன் அப் பண்ணி லோ கிரவுச் பொசிஷன்ல இருப்பாரு. நீங்க வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து பால் அவரோட ஹிட்டிங் ஆங்கிளுக்கு வெளியில எடுத்துன்னு போறதுன்றது ஒரு மிக கஷ்டமான ஒரு ஸ்கில். இப்ப இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கிளாசன் லெக் சைட்ல தான் அடிப்பாரு, ஆஃப் சைடு ஃபீல்ட செட் பண்ணிட்டு வைடா போடு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இப்ப இங்க நான் என்ன கத்து கொடுப்பேன் உங்களுக்குன்னா, வைடு யார்க்கர் நீ போடுற அப்படின்னா வைட் ஆஃப் த கிரீஸ், ரிட்டர்ன் கிரீஸுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு பேட்ஸ்மேனே பார்க்காத. Don't see where the batsman is. Batsman might move. Just make sure your wrist position is closer to the wide crease on the offside. இந்த இதுல அதை பார்த்து டார்கெட் பண்ணு. பேட்ஸ்மேன் எங்க இருந்தாலும் உனக்கு கவலை இல்லை. பேட்ஸ்மேன் அப்படி மூவ் பண்ணா கூட அந்த ஆங்கிள் இருந்து லெக் சைட்ல அடிக்க முடியாது, ஆஃப் சைட்ல தான் அடிக்கணும். நீங்க ஒரு டீப் ஸ்கொயர் பாயிண்ட், ஒரு ஸ்வீப்பர் கவர்ஸ், ஒரு வைடு லாங்கா வச்சு போட்டீங்கன்னா அவன் க்ளோசரா வந்து அடிச்சாலும் ஆஃப் சைட்ல அவனுக்கு எலிவேஷன் கிடையாது 6 அடிக்கிறதுக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வைட் யார்க்கர் போட சொல்றாங்க. அது யார் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் டஃபஸ்ட் ஸ்கில். நான் வந்து இப்ப பிராக்டிஸ் முடிச்சுட்டு வர அதான் சொல்லுவேன். ஓகே, அங்க ஒரு இது மாதிரி கோன் மாதிரி வச்சிருவேன். கோன் மாதிரி வச்சுட்டு நீ வந்து இதுக்குள்ளதான் இதுக்கு வெளியில தான் நீ ஓடணும். அதாவது வைட் ஆஃப் த கிரீஸ் வந்துட்டு நீ லோட் பண்ணும்போது ரிஸ்ட் பொசிஷன் நேரா ஒயிட் லைன் இருக்கும், அந்த ஒயிட் லைனை பார்த்து அடி, அந்த ஒயிட் லைனை பார்த்து அடின்னு யூ வில் கெட் மோர் அக்யூரசி தான் தட். எதை எப்படி சொன்னாங்கன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ வந்து அதனாலதான் தீபக் சஹர் வாஸ் எக்ஸ்பென்சிவ். Bolt also, whatever expectations I had before the start of the tournament, unfortunately அந்த விக்கெட்ஸ் காலமா அவர் ரொப்பல. அவரும் நல்லா போடுறாரு. போன மேட்ச் யார்கர் சொருகினார் பாருங்க 17வது ஓவர்ல, அதான் மேட்ச் ஜெயிச்சது. ஒரு சில சமயம் யூ cannot measure the performance of any player just by seeing the volume of wickets. It is a wrong way to do. இப்ப எஸ்ஆர்ஹெச் பாருங்க, இப்ப இங்க என்ன சொன்னோம், 6 ஓவர்ல வந்துட்டு 45க்கு 1 ஆடணும். டிராவிஸ் ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மா சொல்லி பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 46 ஃபார் நோலாஸ். 10 ஓவர்ல 78 ஃபார் 1 சொன்னோம், 10 ஓவர்ல 75 ஃபார் 2 பக்கா. ஒரே பிரச்சனை உங்களுக்கு என்னாச்சுன்னா 11 to 15ல நீங்க மொமெண்டம் எடுக்கணும். அப்ப விக்கெட்டும் போகாம 30 ரன் அடிச்சாங்க, 30 ஃபார் 1. ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேனோட டேக்கன் ஆன். 15 ஓவர்ல 105 இருந்துட்டோம், கடைசியில 5 ஓவர்ல 67 வந்துருந்தோம். தே காட் டு 57. இப்போ மும்பை பாருங்க, 6 ஓவர்ல 55 ஃபார் 1. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 96
91 ஃபார் 2, 15 ஓவர்ல 137 ஃபார் 4, எல்லா ஃபேஸும் வின் பண்ணாங்க. இங்க நம்ம என்ன சொன்னோம், பேட்டிங் எந்த டீம் 8 ஓவர்ஸ்ல நல்லா ஆடுதோ, எஸ்ஆர்எச்சும் பேடா ஆடல, 65 ஃபார் 1, மும்பை 70 ஃபார் 2. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர் போலிங், கடைசி 5 ஓவர்ல எப்படி போலிங் போடுறீங்க, 57 ஃபார் 2 எஸ்ஆர்எச், இவங்க 29 ஃபார் 2 இன் 3.1 ஓவர்ஸுங்கும் போது இட் வாஸ் அ க்ளோஸ்லி கண்டெஸ்டட் கேம். எஸ்ஆர்எச் didn't play any badly. The better team won, I feel, for SRH. இன்னொன்னு நிறைய பேர் அந்த ரூலை கேட்கறாங்க. ஓகே, அந்த ஸ்டம்பிங் ரூல் ஃபார் கிளாசன். இப்ப நான் ஆமா that is called an infringement rule. Before batsmen make the point of contact, your gloves should be behind the stumps. அதுக்கு முன்னாடி போச்சுன்னா அம்பையர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ரூல்ல he will call and signal no ball. ஆனா நான் என்ன சொல்லுவேன், அத நோ பால் கொடுக்க கூடாது. ஏன்னா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி போலர் வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரியோ, என்னையா நியாயம், போலர் பண்ணாத தப்புக்கு நீங்க வந்து நோ பால் கொடுக்குறீங்க, அது டெட் பாலா இருக்கணும்னு. டெட் பாலா இருக்கிறதும் தப்பு, கடைசி பால்ல நீ 6 அடிக்கணும் அப்படின்றீங்க. அப்ப என்ன ஆகுது, போலர் வந்து ஷார்ட்டா போடுறான். அப்ப என்ன பண்ணுவான், கீப்பர் வேணும்னு அரைக்குழி போட்டான், 6 போக போகுதுன்னு வேணும்னே கையை முன்னாடி கொண்டாந்துருவான். டெட் பால் அவன் 6 அடிச்சாலும் then you have to repeat the ball. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லாவை எப்படி மாத்தணும்னா, நோ பால்னு சொன்னா பனிஷ்மெண்ட், அந்த பர்டிகுலர் பால்ல பேட்ஸ்மேன் ஷுட் நாட் கெட் டிஸ்மிஸ்ட் ஆன் எனி மோட். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, வாட் எவர் ரன்ஸ் தட் ஹஸ் பீன் ஸ்கோர்ட் பை த பேட்ஸ்மேன், தூக்கி அடிச்சு கேட்ச் பிடிக்கிறாங்க, 2 ரன் ஓடினாலும் அந்த 2 ரன்னை கொடுக்கணும். இட் cannot be got out. 6 அடிச்சா 6. So this is the right thing for you, where the bowler will also not get punished. இதுல நோ பால் கொடுக்கறது தப்பு, டெட் பால் கொடுக்கறது அத பெரிய மிகப்பெரிய ரிஸ்க். ஒரு கேவலமான பால் அவன் போட்டிருப்பான், விக்கெட் கீப்பர் பண்ண தப்புக்கு கையை கொண்டு வந்துருவாங்க முன்னாடி. அததான் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், விக்கெட் கீப்பர் பண்ண தப்புக்கு bowler will get another chance to reload that ball which are gone for 6ங்கும் போது the right rule is this: the batsman should not get dismissed at all. It is like a non announced free hit. இத பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட். திருப்பி பொதுவா பேட்டர்ஸ் வந்து இந்த பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி போக கூடாதுன்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய தடவை, தேர்ட் அம்பையர் இதெல்லாம் பாக்குறதுக்கு. பட் இன்னைக்கு ஒரு போய் படியே எல்லாம் போனவரை பிடிச்சி கூட்டு வந்தாங்களே, அது கரெக்டா ரூல் படி? நார்மலா பாத்தீங்கன்னா you should not go out of the field of play. ஆமா, படியேறி போயிட்டாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுக்காக அந்த மாதிரி லா, ஏன்னா லேட்டா பார்த்தாங்க. இது ஒன்னே ஒண்ணு எனக்கு புரியவே இல்லை. நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஸ்னிக்கோமீட்டரா இருக்கட்டும், பால் பேட்டை பாஸ் பண்ண உடனே டப்புன்னு ஸ்னிக்கோ வரும். இந்த தேர்ட் அம்பையர் என்ன பண்ணுவாங்க, 1 ஃப்ரேம் ஃபார்வர்ட், 1 ஃப்ரேம் பிஹைண்ட், 1 ஃப்ரேம் ஃபார்வர்ட், 1 ஃப்ரேம் பிஹைண்ட். ஒரே தடவை பார்த்தா தனியா திருப்பி பார்க்க போறேன், எத்தனை தடவை பார்த்தா என்ன டிசிஷனை கூட. ரெண்டாவது ஃபீல்டிங் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரியை தடுக்கும் போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இல்ல, அதே ஆங்கிள் தான் திருப்பி காட்டுறான்னா you have to make a decision rather than seeing it again and again and again. You're not going to get benefited. So அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை பொறுத்த வரைக்கும் கிளீன் அவுட்ன்றதுனால அவருடைய வருத்தப்பட்ட அந்த டிசப்பாயின்மெண்ட்ல அவர் போயிட்டாரு. ஆக்சுவலா யூ ஷுட் பி இன் த ஃபீல்ட் ஆஃப் பிளே. த மொமெண்ட் யூ லீவ் த ஃபீல்ட் ஆஃப் பிளே யூ கன்சீட் தட் யூ ஆர் அவுட் அண்ட் யூ ஆர் வாக்ட் அவுட் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் யூ ஆர் டெக்னிக்கலி அவுட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல கூப்பிட்டு இது பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹஸ் டு பி ஒன்லி திஸ். இன்னொன்னு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்கு, அதாவது ஃபீல்டர்ஸ் 4 பேர் தான் சர்க்கிள்குள்ள இருக்கணும். அவன் வெளியில போனான்னா தட் யூ ஆர் கெய்னிங் அன்டியூ அட்வான்டேஜ். நீ இப்போ ஒரு 10 யார்டு பின்னாடி தானே கொடுப்பாங்க. இது வந்து பர்டிகுலரா பேட்ஸ்மேன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்ப விக்கெட் கீப்பர் கை முன்னாடி வந்தா என்ன வராட்டி என்ன, பேட்ஸ்மேன் மேட் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ விக்கெட் கீப்பரோட கிளவுஸ் முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் தி அவுட்கம் ஆன் எனிதிங். ஏன்னா பேட்ஸ்மேன் இஸ் நாட் கோயிங் டு கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் பை தி விக்கெட் கீப்பர்ஸ் கிளவுஸ். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி என்ன நடக்கிறதுனே தெரியாது பேட்ஸ்மேனுக்கு போது. இதுக்கு வந்து ரூல் இதை தான் பண்ணணும். பண்ணுவாங்களா தெரியாது. நான் ஒரு குவாலிஃபைடு அம்பையரா சொல்றேன், திஸ் இஸ் தி ரைட் திங். அதனால வந்துட்டு அந்த இஷான் மலிங்காவை பத்தி திருப்பியும் சொல்றேன் நானு, சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட். அவரு he will be a star. கடைசி 2 ஓசி விக்கெட், கடைசி 3 ஓவர் 35 ரன்ல உட்கார்ந்து இருந்தாரு. கடைசி 2 ஓசி விக்கெட், ஹர்திக் சும்மா 6 அடிச்சு வின் பண்றேன்னு பார்த்தாரு. அவர் வந்து அது ஏன் நெட் ரன் ரேட்டை ஏத்ததுக்காக, which I really appreciated. அதைத்தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஒரு லெவலுக்கு மேல நீ மேட்ச் தோக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பிடிக்கவே முடியாது கடைசியில. நான்
என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா 14வது மேட்ச் நீங்க இருக்கும்போது இட் இஸ் a ரேஷியோ ஆஃப் 260 ஓவர்ஸ் பேட்டட் அண்ட் ஸ்கோர்ட் ரன்ஸ் மைனஸ் ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் given divided by 260 ஓவர்ஸ் போல்டு. அந்த 260 ஓவர்ஸ் டிஃபரன்ஸை 20 ஓவர்ல எப்படியா பிடிப்பீங்க? பிடிக்க முடியாது. அதனாலதான் நெட் ரன் ரேட் இது பண்ணுங்கன்னு ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வர் ஆல்சோ குட். நான் வந்து பெருசா வந்து அதை பிளேம் பண்ண மாட்டேன். அதாவது நீங்க இவரை வந்துட்டு தீபக் சேரை கீழே கொண்டு வந்தது, ஏன்னா ப்ரீவியஸ் ஒரு மேட்சும் டெத் ஓவர்ஸ்ல நல்லா போட்டேன். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு போலர்லாம் வெர் இஸ் எக்ஸ்பர்ட் இன் போலிங் ஏர்லி ஆன் வித் தி ஹார்டர் பாலுங்கும் போது முடிச்சிருன்றேன் நானு. உனக்கு 2 கன் போலர் இருக்கான் டெத்துல, ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. திருப்பியும் சொல்றேன், பழைய ஹர்திக் ஒண்ணு போடுறாரு டெத்ல, இன்னைக்கு அடிச்சிருப்பாங்க, பட் ஹர்திக் டெத்ல போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. 5 விக்கெட்லாம் எடுத்தாரு சார். இந்த ஒரு ஓவர் வச்சு அதிக குறை சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது தீபக் சஹர் should bowl 1 3 5 7 if he's on song. அப்படி இல்லைன்னா 1 3 5 and 10 he should finish it off. கரண் சர்மாக்கு கையில அடிபட்டும் திஸ் இஸ் வாட் இன்னொன்னு கரெக்டா பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் ஆடணும்னா வில் ஜாக்ஸ் முன்னாடி தான் ஆடணும்னு, ஈவன் தோ எல்லாருக்கும் பேட்டிங் கீழே வந்தாலும் உங்களுக்கு இது என்னமோ பெரியப்பாக்கு படுன்னு தோணுது அப்படின்னு நினைச்சேன், பட்டுருச்சு. இந்த ஸ்பார்க்க காமிச்சாரு, அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனாரு. பட் ஒரு பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. திங்ஸ் ஆர் ஸ்லோலி ஃபாலிங் இன் பிளேஸ் ஃபார் மும்பை. இப்ப சன்ரைசர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நேத்து ஒரு டீம் சொன்னேன் அவங்களோட டோர்னமெண்ட் முடிஞ்சது அப்படின்னு. லாட் ஆஃப் கிரிக்கெட். நீங்க 2 டீம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னு வியூவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சிஎஸ்கேக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க, ஆர்ஆருக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. இப்ப இன்னொரு டீமுக்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்ற 3 ஓவர் இப்ப எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும் அப்படின்றதுனால இவன் 7-5 தோத்துருக்கான், இவனுக்கு முடிஞ்சிருச்சுன்றேன். அவன் 7-5 தோத்துருக்கான், அவனுக்கு முடிஞ்சிருச்சுன்றேன். சிஎஸ்கே மட்டும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த ஒஸ்ட் பயஸ்ட் பர்சன் யூர் கிவிங் அனாலிசிஸ். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னா, இந்த 3 டீமோட நெட் ரன் ரேட்டை பாருங்க, மத்த டீமோட நெட் ரன் ரேட்டை பாருங்க. இவங்க வந்துட்டு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கணும். இப்ப இந்த பிளஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் 7 மேட்ச் ஜெயிச்சு உள்ள போயிடுவான். இவங்க நெட் ரன் ரேட் குடிக்கவே முடியாது. இவங்க 8 ஜெயிக்கணும். இப்ப 8 ஜெயிக்கணும்னா மீதி 7 மேட்ச்ல 6 ஜெயிக்கணும். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எஸ்ஆர்எச்சும் சிஎஸ்கேவும் they have got 2 matches against each other. ஒன்னு ஜெயிச்சு ஒன்னு தோத்தான்னா வாமச்சா நீயும் வந்துட்டு புதவையில இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை கூட்டு போயிடுவான், 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் நீங்க பார்க்கும்போது இப்ப டெல்லி வந்து 5 ஜெயிச்சுதான், அவனை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆர்சிபி பிபி கேஸ்ல ஜெயிக்கிறவங்க அவங்க 1 ஜெயிச்சு அவங்களும் 10, அவங்களும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஒண்ணு பண்ண எல்எச்சி இன்னொன்னு ஜெயிச்சனா அவனும் ஒரு படியை வச்சிருவான். ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. 7 நீங்க 5 தோத்துனீங்கன்னா நெட் ரன் ரேட் should be இந்த பாசிட்டிவ் சைடு. அதுவும் இல்லைன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி a miracle can save SRH, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சிஎஸ்கே. தட் இஸ் த பாட்டம் லைன் ஆனஸ்டி. எனிதிங் கேன் ஹேப்பன். நான் இல்லைன்னு சொல்ல. 7-5 தோத்து 2010 அவங்க ஜெயிச்சாங்க. கைண்ட் ரிமைண்டர், அப்ப 10 டீம் கிடையாது 8 டீம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 8 டீமுங்கும் போது இந்த காம்பினேஷன்ல நீங்க 7-5 நெட் ரன் ரேட் நெகட்டிவ்னா யூஆர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். எஸ்ஆர்எச் சூப்பர் கிரிக்கெட் ஆடினாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு வந்து அந்த ரூட் எடுத்து டமா டிமின் நான் சுத்தி இருந்தாங்கன்னா 112 115 பொட்டலாம் கட்டியிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. என்னென்ன சார் 11 to 15 அந்த 30 for 1 with 8 wickets in that. ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன். திருப்பியும் நிதிஷ் ரெட்டி என்ன பண்ணாரு, ப்ராமிசிங்கா ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர் கொடுப்பாங்க ரஜினி சார் படம் டீசர், அந்த மாதிரி 19 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அடுத்த மேட்ச் என்னதான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க? இப்ப இதே டீமோட போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி தோத்துட்டே இருக்காங்க. பண்ண முடியாது. என்ன நீங்க ஒரு ஐடியா கொடுங்களேன். நீங்க நிறைய நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. என்ன ஸ்மரன் ரவிச்சந்திரன் உள்ள எடுத்திருக்காங்களே, கொண்டு வர முடியுமா? அவர் எப்படிப்பட்ட பிளேயர் சொல்லுங்க. செம்ம பிளேயர், ஃபிளம்பாயன்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர் அவரு. ஆமா, உங்களுக்கு இப்ப இவரு வந்துட்டு யாரு, இஷான் கிஷான் அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு மேட்ச் அடிக்கலையே சார். பட் இஷான் கிஷான் அவ்வளவு சீக்கிரம் சொல்றேன். இல்ல டிரா பண்ண முடியாது. ரெட்டியும் தூக்க முடியாது. இல்ல நான் உங்களுக்கு டிஸ்கஷன்ல சொல்றேன். நிதிஷ் ரெட்டி எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. பெருசா வந்து பிக்சருக்கு வரல, அவரையும் தூக்க முடியாது. அன்னிக்கித் வர்மா பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு, அவரையும் தூக்க முடியாது. ஈஷான் அன்சாரி ரொம்ப நாளா போடுறாரு, அவரையும் தூக்க முடியாது. ஷமி பாத்தீங்கன்னா பெரிய பேரு, யூ எக்ஸ்பெக்ட் ஹிம்
டு கெட் பேக் டு நார்மல். அவரையும் தூக்க முடியாது. யாரை தூக்குவீங்க? இம்பாக்ட் சப் உங்களுக்கு அபினவ் மனோகர். பாவம், அவருக்கு சான்ஸே கிடைக்கல. சான்ஸே கிடைக்காத ஒருத்தரை நீங்க தூக்கிட்டு ஒரு புது பையனை உள்ள கொண்டு வருவீங்களா? அதையும் ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரே சான்ஸ் இவங்களுக்கு என்னன்னா, இஷான் மலிங்காக்கு பதிலா வியான் வால்டரை கொண்டு வந்தா ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகும். பட் இவருக்கு அட்லீஸ்ட் அதையாவது பண்ணலாம்ல, பண்ண மாட்டாங்களா? இதுக்கு மேல என்ன இந்த பிச்சில் நீங்க வந்து தானே என்ன சொல்லுவீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு. இந்த தடவை அவங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பண்ணல. சி, நான் பண்ணாங்க அப்படின்னா நான் வில் பிரிங் தட் பாயிண்ட் அவுட். பண்ணலங்கும் போது சும்மா ட்ரோல் பண்ண மாட்டேன் நானு. அவங்க தேர் பிளேயிங் த ரைட் காம்பினேஷனை. அன்பார்ச்சுனேட்லி த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கமிங். எஸ், த பிச் வாஸ் டஃப். அந்த மும்பை பேட்டிங் லைனப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு குட்டி கிரவுண்டு, சேலஞ்சிங் பிச் தான். 162 இஸ் நாட் கோயிங் டு பி எனப் சார். பாட்டம் லைன். இப்ப நான் என்ன சொன்னேன், 205 ரன் பார் ஸ்கோர்னு சொன்னேன். இந்த பிச் 205 ரன் பார் ஸ்கோர்ல 183 வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். தி ஸ்கோர் 162. 21 ரன் T20ல நீங்க அடிச்சுட்டு ஜெயிக்க முடியாது. He made a fist out of it after Mumbai got a rollicking start for 6 ஓவர்ல 55, 10 ஓவர்ல 91 வந்துட்டு இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்ததே வந்து பெரிய விஷயம். none of their bowlers bowled badly. அதனால வந்து இந்த டீமே காம்பினேஷன் வச்சுன்னு எப்படி திருப்ப முடியும் தான் பார்க்கணும். இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. மும்பைக்கு எவ்ரி திங் இஸ் செட்டில்டு. ஒண்ணு they have to see how they can use தீபக் சஹர். வில் ஜாக்ஸ் ஆடினார். திருப்பி நான் சொல்லினே இருப்பேன், வில் ஜாக்ஸ் அப்படியே அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன்ல போடுவாரு, அவர் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அடிக்க முடியாதுன்னு. பியூட்டிஃபுல்லா போட்ட. கரண் சர்மாக்கு கையில அடிபட்டுடுச்சு. ஜஸ்ட் இமேஜின், கையில அடிபட்டு வெளியில போயிட்டாரு. சாண்ட்னருக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸை வச்சு ஓட்டி இந்த பேட்டிங் யூனிட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் குடோஸ் டு மும்பை. ஐ ஃபீல் சாரி ஃபார் SRH. They ticked all the boxes, just they failed to get the result for which we cannot be any critical at all. வெல் பிளேட் SRH சொல்லுவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மும்பை. ஒரு சாம்பியன் டீம்னா ஒரு சாம்பியன் டீம் தான். அப்படியே ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. நீங்களும் கரெக்டா சொன்னீங்க, மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு. ஒரு நல்ல வின் அவங்களுக்கு, சாலிட் வின் ஓவரால் வித் பேட்டிங் அண்ட் bowling. ஓகே பீடா, அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். உங்க க்ளோசிங் கமெண்ட் சொல்லிருங்க. ஸோ வில் சைன் ஆஃப். வருத்தமா இருக்கு. ஏன்னா SRH பாத்தீங்கன்னா தேவர் டெரிபிளி லேக்கிங் இன் பவர் பிளே. தேவர் டெரிபிளி லேக்கிங் இன் பவர் பிளே. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அஸ் அ bowling யூனிட் அதை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல 6 ஓவர்ல 55 வெரி ஹை கம்பேரிங் த டார்கெட் வாட் யூ ஆர் டிஃபெண்டிங். அது ஒன்னேயோடு தான் உங்களுக்கு செட் ஆலே ஒழிய மற்றபடி அவங்க காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேடா இல்ல. ஆனா கம்மின்ஸ் வந்து போட்டாரு பாருங்க ஒரு பர்ஸ்ட். அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, எப்பவுமே எடுப்பீங்க நீங்க கம்மின்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜில இருக்கு. நானே இறங்குறேன்டா கோதால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லு போட்டாரு பாருங்க, எலக்ட்ரிஃபைங் ஸ்பெல் அது. ஆக்சுவலி நான் திருப்பி சொல்றேன், ரேட் திஸ் இஷான் மலிங்கா வெரி ஏர்லி. அவங்க ஷம்மி வந்து அவங்களுக்கு ஃபார்முக்கு வரல. அங்கதான் அவங்க மாட்டி வந்து பவர் பிளேல வந்து அவங்க ரன்னு கொடுக்குறாங்களே ஒழிய வேற எங்கேயுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஓட்டையை அவங்க எப்படி அடைக்க முடியாது. வெளியில ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஜெய்தேவ், உனத்கட் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஷமி. இமர்ஜிக்கு தான் போகணும். திரும்பி பார்ப்போம். பாயிண்டே கிடையாதுன்ற நானு. இப்ப இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மல்டரை கொண்டு வரணும். இட் இஸ் கோயிங் டு மேக் யுவர் bowling ஈவன் மோர் லைட்டர். மல்டர் இஸ் a batting all-rounder who can bowl. It's going to strengthen their batting. இவ்வளவு பேட்டிங் ஸ்ட்ரென்த் வச்சு இன்னும் பேட்டிங் உனக்கு வேணும் அப்படிங்கும்போது they could only expect, okay, we are doing the right things. அப்பா நமக்கு ரிசல்ட் நம்மளோட ஃபேவர்ல வரணும்ப்பா அப்படின்னு அவங்க ஆசைப்படணும். We pray for that now. I am the one who said SRH will surely be in the top 5 in my இது அப்படின்னு. I don't see them making it, but I'll be extremely happy if I prove wrong. Mumbai is slowly but surely getting a momentum. போன மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, இந்த மாதிரி ஜெயிச்சாங்க 2-2. இன்னொன்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த காம்பினேஷன் will start feeling very very confident. Let us see what happens. And the next is going to be, என்ன நினைக்கிறீங்க? இவத்து நமதா தெரியாது, அதை நீங்க பார்த்துதான் தெரியணும். நம்ம சொல்ல முடியுமா? Let us see which team your octopus is picking, which team I am picking. The next match is going to be an absolute blockbuster belter of a game between the resurgent Punjab Kings and Royal Challengers Bangalore. Do that review with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.